புரிஞ்சுதா? என்ன பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ என்னமோ சொல்லிட்டு போறா, அதெல்லாம் நம்ம நம்பணுமா? நம்பணும் மித்ரா, நம்பிதான் ஆகணும். ஏன்னா நீ சரியானவளே கிடையாது. அவ என்ன சொன்னான்னு கேட்டியா? மித்ரா, அவ இப்பவும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இத நாளைக்கு ஊருக்குள்ள சொல்லுவா, கல்யாண மண்டபத்துல சொல்லுவா, கூட வேலை செய்யறவங்க கிட்டயும் சொல்லுவா. இப்படியே சொல்லி சொல்லி உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை பண்ணி உன் வாழ்க்கையே அழிச்சிருவா. அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இவ சொன்னது பொய்ன்னு இவ வாயாலே ஒத்துக்கணும். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் இவ இங்கேயே இருக்கட்டும். பாரதி, முடிஞ்சா உன்னால ஆதாரத்தை கொண்டு வா பாக்கலாம். மேடம், நீங்க எது சரி எது தப்புன்னு தரம் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவங்க. எந்த பக்கம் உண்மையும் நியாயமும் இருக்கோ அந்த பக்கம் நின்னு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க. அதனால உங்க வார்த்தையை நான் நம்புறேன். நீங்க கேட்ட ஆதாரத்தை நான் கொண்டு வரேன். பாரதி, உன்னால எந்த ஆதாரத்தையும் கொண்டு வர முடியாது. உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். நீ சொன்னது இப்பவே பொய்ன்னு ஒத்துக்கிட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடு. இல்லன்னா கல்யாண மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற மாதிரி ஆயிடும். அது உனக்கு தான் அசிங்கம். பாத்துக்க. அப்படிலாம் நடக்காது. மித்ரா யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். சரி சரி, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. உன் கண்ணு முன்னாடிதான் மித்ரா ஆதியோட கல்யாணம் நடக்கும். ஆதி மித்ரா கழுத்துல தாலிய கட்டுவாரு. நீ அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி வைப்ப. பாக்கலாம். சுதாகர், பாட்டி, உடனே கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் ஆரம்பி. தள்ளு.